வணக்கம் முத்தலிஃப் அண்ணா. நீங்க டாக் வித் முத்தலிஃப்ல எஸ்ஏஆருக்கு பிறகு வாக்களிப்பில் பெர்சன்டேஜ் குறையும் என்று சொன்னீர்கள். எனக்கு மாறுபட்ட கருத்து. முன்னால் 100% ஓட்டு இருந்தால் 70% ஓட்டு என்றால் இப்போது 80% ஓட்டு என்றால் நீக்கப்பட்டு தானே அப்போது 90% ஓட்டு தானே வரணும். இதை ஆராய்ந்து பதில் சொல்லுங்க அண்ணா. ஏனென்றால் தூங்கி எழுந்தவுடன் முதலில் பார்க்கும் வீடியோ உங்கள் வீடியோ மட்டும் தான் எல்லா சேனலிலும். ரொம்ப நன்றி. எஸ்ஐஆர்ல நான் வாக்கு சதவீதம் குறையும்னு நான் சொல்லி எனக்கு அது டவுட்டுன்னு. நானே உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வேற எதுலயும் பார்த்தாரான்னு தெரியல. நான் சொன்னது 5,40,00,000 அதில் கிட்டத்தட்ட 97,00,000 போயிடுச்சு. இப்போ 20,00,000 சேர்ந்துச்சு. ஓகே. அப்போ டோட்டலாக குறையுது. 70% 72% ஓட்டு பதிவாகுது. இந்த தடவை அதே 70% இதுன்னா ஒருவேளை அதிகமாக அதாவது நான் எப்படி சொல்ல வந்தேன்னா 100 ஓட்டில் 28 ஓட்டு உழல. நீ எஸ்ஐஆரில் நீக்கினது இந்த 28 ஓட்டுலேருந்து தான் 15%. ஆமாம். கரெக்டா? ஆமாம். அப்போ இந்த 15 பேர் இல்லை, ஆளே இல்லை, செத்துட்டான். டபுள் இப்போ நான் எனக்கே 3 ஓட்டு தந்தல, அந்த மாதிரி டபுள் என்ட்ரி, அட்ரஸ் மாறி இது பல இது. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு 12%, அதாவது 28ல் 15 போச்சுன்னா 13%. இந்த சென்னையிலே 20,00,000 பேர் ஓட்டு போடல அப்படிலாம் வந்துச்சுல, அதனால் இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. ஓட்டு போடாதவனும் இருப்பான், எனக்கு என்னென்னு ஓட்டு போடாமல். அதனால் நீங்கள் அந்த 15 கழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓட்டு போடாத ஆட்களில் தான் இந்த கழிஞ்சிருக்குது எல்லாம். அப்போ 72%ன்றது அவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த 18ல் அந்த 28ல் அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ பர்சன்டேஜ் கூடும். ஏன்னா இப்போ 72 + 13 இல்லை, நீங்கள் சொன்னது வந்து ஓட்டர்ஸ் தான் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் இதுதான் நீங்கள் சொன்னது. 85னா நீங்கள் ஜாஸ்தி தான் வரும் பதிவாகும் தான் நான் சொன்னேன். நான் குறையும்லாம் சொல்லவே இல்லை. என்ன குறையும்னா 4,40,00,000 பேரில் ஓட்டு போட்டாங்கன்னா அது மொத்தம் 5,40,00,000க்கு அது. ஆனால் இப்போ இதுவே குறைஞ்சிச்சு. ஆமாம். இப்போ அதே 4,40,00,000 பர்சன்டேஜ் கூடும்.